ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பேன் கார்டு காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம திரும்ப வாங்குறது அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறோம். அதேமாரி பேன் கார்டை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எப்படி நம்ம ஃபிசிக்கல் பேன் கார்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதேமாரி ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து 2 வெப்சைட் இருக்குது. UTI வெப்சைட் இருக்குது, nsdl வெப்சைட் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம nsdl வெப்சைட்டில் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் nsdl அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் அப்ளிகேஷன் டைப் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் டைப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் எக்ஸிட்டிங் பேன் கார்டு ரீப்ரிண்ட் ஆஃப் பேன் கார்டு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பேன் கார்டு எடுத்துருப்பீங்க. ஸோ அப்படி இல்லைனா பேன் கார்டே மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னாலும் ஸோ தேர்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பேன் கார்டு இருக்குது, ஸோ அதாவது பேன் நம்பர் இருக்குது, அதை நம்ம ஃபிசிக்கல் பேன் கார்டாக எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி எப்படி நம்ம ரீப்ரிண்ட் வாங்குறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டிஆர் எஸ்எம்டியா அல்லது அப்படின்றத எந்த ஆப்ஷன் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்எம்டினா கல்யாணம் ஆன பெண்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய நேம், ஸோ ஃபஸ்ட்டு நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஸோ ஃபஸ்ட் நேமில் உங்களுடைய நேம் இல்லை ஒரே நேமாக தான் இருக்குது, 2 நேமாக இருக்குது. அதேமாரி இந்த பேன் கார்டில் எப்படி நேம் இருக்குது, ஸோ உங்களுடைய நேமு ப்ளஸ் ஃபாதர் நேமோடு ஆட் ஆகிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் நேமில் உங்களுடைய நேமும் லாஸ்ட் நேமில் ஃபாதர் நேமும் ஆட் பண்ணுங்கள். அதேமாரி உங்களுடைய நேமு மட்டும் இருக்குது அப்படின்னா லாஸ்ட் நேம் மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாரி உங்களுடைய ஆஸ் யூஷுவல் டேட் ஆஃப் பர்த் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். ஸோ அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ மேனிட்டரி கிடையாது. அதேமாதிரி உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ பேன் ரிலேட்டடான எதனா ஒரு சர்வீஸ் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து மெசேஜும் வரும். ஸோ இங்கே வந்து நம்ம மொபைல் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய பேன் நம்பர், ஸோ நீங்கள் பேன் கார்டு நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்களா அந்த பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு இந்த கேப்சாவை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் அப்படியே பார்த்துட்டுருங்க. ஸோ சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான டோக்கன் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ இந்த டோக்கன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ஷன்ஸை இன்டரப்ட் ஆகும் பொழுது நீங்கள் வந்து எதில் இருந்து விட்டீங்களோ அதிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த செக்ஷனுக்கு வரும்போது அந்த டோக்கன் நம்பரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சப்மிட் டிஜிட்டல் த்ரூ EKYC அப்படின்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சப்மிட் ஸ்கேனட் இமேஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபார்வர்ட் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் டு பிசிக்கலி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து டிஜிட்டலைஸ் அதாவது டெமோகிராஃபிக் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து பேமெண்ட் டெபிட் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே ஃபார்வர்ட் டு அப்ளிகேஷன் ஃபிசிக்கலி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட் எதுவுமே நீங்கள் ஜஸ்ட் டீட்டெயில்ஸை மட்டும் என்ட்ரு பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த 2 மெத்தடும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ உங்களுடைய வந்து அப்டேட் அப் டு டேட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ ஆதார் கார்டில் வந்து உங்களுடைய டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி EKYC மெத்தட்லையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபிசிக்கல் மெத்தடாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து ஆதார் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ நேமஸ் பேர் ஆதார், ஸோ ஆதாரில் என்ன நேம் எப்படி இருக்கோ அந்த அப்படியே கரெக்டாக அந்த டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் உங்கள் அப்பா பேர் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நேம் ஆஸ் அன் பேர் ஆதார் ஒன்லி பர் இண்டிவிஜுவல் அப்படின்ற ஆப்ஷன்னால ஸோ அதேமாரி ஃபுல் நேம், ஸோ அதே நேம் இதேமாரி இதுலேயும் டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. ஃபுல் நேம் அப்படின்ட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இது உங்களுக்கு ஷோவாக இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ எந்த ஃபீல்டு செலக்ட் பண்ணலையோ அதாவது அந்த ஃபீல்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவலாக ஃபில் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய பேன் நம்பரை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஸோ பேன் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மோஸ்ட்லி ஃபாதர் நேம் மட்டுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஹஸ்பண்ட் நேம் கூட கொடுக்க தேவையில்ல, ஃபாதர் நேம் தான். ஸோ மோஸ்ட்லி பேன் கார்டில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் தான் கொடுக்கணும். அதேமாரி மதர் நேம் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ மதர் நேம் கொடுக்கணும்னு தேவையில்லை, ஃபாதர் நேமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் வந்து லாஸ்ட் நேமில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசிடென்டல் அண்ட் ஆஃபீஸ், ஸோ இதில் வந்து ரெசிடென்டல் அப்படின்னு கிளிக் பண்ணி ஸோ உங்களுடைய ஃபுல் அட்ரஸையும் இதில் இந்த காலமில் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதாவது உங்களுடைய நேம் எல்லாத்தையுமே இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபீல்டு எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய நேம் அட்ரஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதேமாதிரி எஸ்டிடி கோட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா
91 அப்படின்ற ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இந்தியா அப்படின்னு 9+91 அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, இந்தியா அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபீல்டு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ அட்ரஸை ஃபில் பண்ணுங்கள். இந்த ஃபீல்டு அதாவது இந்தியா 91 அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் ஆதார் கார்டு அப்படி ஆதார் கார்டை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ரூஃப் ஆஃப் பேன் அப்படின்ற இடத்துல மட்டும் ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு உங்கள்கிட்ட பேன் இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பேன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேனை ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பேன் கார்டு காப்பி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இதோட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து எல்லா ஃபீல்டு 1, 2, 3 ஃபீல்டையும் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வந்து காப்பி ஆஃப் பேன் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ UIDI ஆதார் அப்படின்ட்டு இருக்கும், ஆதார் கார்டு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 by 1 ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அண்ட் டேட் ஆஃப் பர்த் எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு தான். ஸோ அதனால் நோ இஷ்யூஸ். ஸோ எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் பேன் கார்டில் காப்பி ஆஃப் பேன் கார்டு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, பேன் கார்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ளரேஷனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். இம் அண்ட் செல்ஃப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து என்க்ளோஸ்டு இப்போ வந்து ஆதார் கார்டு ப்ளஸ் நீங்கள் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் தான் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க, அதாவது அட்டாச் பண்ண போகிறீங்க. அதனால் 2 டாக்குமெண்ட், காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் ஒன்று, ஆதார் கார்டு ஒன்று. ஸோ அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் வந்து அட்ரஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டும் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே லாஸ்ட் 4 டிஜிட் என்ட்ரு பண்ணோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 8 டிஜிட்டை மட்டும் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். 8 டிஜிட் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்துக்கோங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ வெதர் ஃபிசிக்கல் பேன் கார்டு இன் ரெக்யூர்ட் அப்படின்னா எஸ், அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கான சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா 107 rupees வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். UPI ஐடி இருந்தாலும் பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஸோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 107 சார்ஜஸ் வரும். ஸோ பிசிக்கல் பேன் கார்டு தான். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்ஸ் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதேமாரி வந்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அத்தென்டிகேஷன்ஸ் வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு ஃபைனலாக அத்தென்டிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்க அத்தென்டிகேஷன் கொடுத்த உடனே ஜென்ரேட் அண்ட் பிரிண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாரி ஓப்பன் ஆகும். ஸோ 2 செகண்ட் லோட் ஆகும் இந்த பேஜ். ஸோ அதை வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் PDF ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு PDF வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுடைய டேட், மந்த், இயர், ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டுங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு பேஜ் இங்கே வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி கீழே வந்து சைன் பண்ணணும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஃபோட்டோ ஒட்டிட்டு கீழே சைன் பண்ணிவிடுங்க. வேறு எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம பிரிண்டடாக இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடில் ஃபோட்டோ ஒட்டி கீழே சைன் பண்ணிவிடுங்க. சைன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சிக்னேச்சர் வந்து நீங்கள் போடுற மாரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சிக்னேச்சர் வரும். ஸோ அந்த சிக்னேச்சர் எங்கெங்கெல்லாம் சிக்னேச்சர் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் காப்பி ப்ளஸ் காப்பி ஆஃப் தி பேன் கார்டு, அதாவது உங்களுடைய காப்பி ஆஃப் பேன் கார்டு பார்த்தீங்க, அதாவது உங்களுடைய ஜெராக்ஸ் பேன் நம்பரோடு இருக்கிற ஜெராக்ஸை வந்து நீங்கள் இதோட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து போஸ்டல் பண்ணி விடணும், அதாவது கொரியர் பண்ணி விடணும். ஸோ கொரியரில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 10 டேஸ்க்குள்ளக்கான பிசிக்கல் பேன் கார்டு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இது கூட நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஃபோட்டோ விட்டுங்க, அதில் சைன் பண்ணுங்கள். அது எங்கெங்கே சைன் பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து கரெக்டாக சைன் பண்ணிவிடுங்க. சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போஸ்டல் அனுப்பணும். ஸோ என்ன அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கான லிங்க்கை, அதாவது இதுக்கான அட்ரஸ் டீட்டெயிலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இதுலேயே அப்படியே டைப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேன் கார்டு மோஸ்ட்லி வந்து எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சென்னை டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். PAN PDC இன்சார்ஜ் அண்ட் சென்னை ரிலிஜன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து UT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி அண்ட் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்களா. ஸோ அந்த சென்னை அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டா போதும். ஸோ உங்களுக்கு வந்து வித்தின்
அதாவது 7 டேஸ்லேருந்து 10 டேஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இது வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1 டே ஆர் 2 டேஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் அதிலிருந்து ஒரு 7 டேஸ்லேருந்து 10 டேஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து டைம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் அட்ரஸ், ஸோ எந்த அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸுக்கு வந்து போஸ்டல் மூலமாகவே உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்துடும். ஸோ அதனால் உங்களுடைய நியர்பையாக இருக்கிற போஸ்ட்மேன்கிட்டையும் நீங்கள் சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.